சின்ன வயசில் எனக்கு ஸ்கூலில் தர பாதி அசைன்மெண்ட்டை முடிச்சு தரது என் அக்கா தான். ஆனால் அவளை அந்த அசைன்மெண்ட்டை முடிக்க வைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போந்தான் ஸ்கேல் எடுத்து ஒரு கோடு போட்டிருப்பா. எபி எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாள். நான் மேலேருந்து கீழே கிச்சனுக்கு கூடுன்னு ஓடி வந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன். கொஞ்ச நேரத்துலேயே கால் கையெல்லாம் வலிக்குது, பிடிச்சி விடான்னு சொல்லுவாள். ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாள். அசைன்மெண்ட் முடிக்கிற வரைக்கும் அக்கா நீங்கள் வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிட சொல்லுவாள். இதெல்லாம் கூட பரவாயில்ல, எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற தண்ணியை கையை ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டுறேன்னு சொல்லுவா பாருங்களேன். அடித்தே கொன்னுடலாங்கிற அளவுக்கு கோவம் வரும். கொன்னுட்டா என் அசைன்மெண்ட்டை யார் முடிக்கிறது? முடிக்கிற வரைக்கும் அவளுக்கு நான் ஒரு பார்ட் டைம் வேலைக்காரியாகவே மாறிடுவேன். பேர் தான் ஏஞ்சல், சரியான ராட்சசி. ஃபோன் இல்லாத டைம்லலாம் தூங்கலான்னு நைட்டு 10 மணிக்கு ரூமுக்கு வந்தால் தூங்குறதுக்கு 1 மணி ஆகும். அது வரைக்கும் ஸ்கூலில் நடக்கிற கதையை நான் அவகிட்ட ஷேர் பண்ணுவேன், காலேஜில் நடக்கிற காசிப்ஸ் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணுவாள். அந்த டைமில் தான் அந்த டப் ஸ்மாஷ்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது. நாளைக்கு என்ன மூவி டைலாக்கு டப் ஸ்மாஷ் பண்ணலாம் அது இதுன்னு அரட்டி அடிச்சுட்டு தூங்கவே 1 மணி ஆயிரும். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போலாம் நான் எதனா புது ரெசிபிஸ் ட்ரை பண்ணால் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுவேன். அவள் அதை பார்த்துட்டு நான் இந்தியாவில் இருக்கச்ச ஒரு தடவையாச்சும் இப்படி எனக்கு ஆசையாக ஏதாச்சும் சமைச்சு தந்திருக்கேன்னு மெசேஜ் வேறு. நான் பண்ணுறதுல பாதி டிஷ்ஷு பார்க்க மட்டும்தான் அழகாக இருக்குன்னு அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது சரி, அவள் கவலை அவளுக்கு, என் கவலை எனக்கு. படிக்கிறதுக்கு வெளியில் போய் அவள் என்ன கற்றுக்கிட்டாலோ எனக்கு தெரியல, ஆனால் சமைக்க நல்லா கற்றுக்கிட்டா அப்படின்னு அவள் தான் சொல்கிறா. கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவள் அங்கே அடிக்கடி செஞ்சு பார்த்து நல்லா இருக்குதுன்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ரெசிபி தான் இந்த சிக்கன் டிக்கா மசாலா. நான்வெஜ்ஜில் முட்டையை தவிர வேறு எதையுமே சமைக்க மாட்டேன்னு சபதம் எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா சிக்கன் சமைக்க விட்டாங்க. அது என்னன்னு தெரியல, இந்த ஃபிஷ்ஷு சிக்கன் இதெல்லாம் பச்சையாக பார்க்கும்போது பாவம் அந்த கோழி அதோட ஃபேமிலியோட ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்கும். கடலில் அந்த மீன் அதோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்படி அதோட ஃபேமிலியை விட்டு பிரித்து தோலெல்லாம் உரித்து மசாலா போட்டு பொரித்து சாப்பிட்றீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு ஒலிம்பிக்ஸில் ஓவர் திங்கிங்க்குன்னு ஒரு காம்படிஷன் வச்சு அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணி திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுவே சமைச்சு கொடுத்தா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஃபுல் கட்டுவேன். அது என்னன்னு தெரியல, நான்வெஜ்ஜை பச்சையாக பார்த்தா பாவமாக இருக்குது, சமைச்சு பிளேட்டில் வச்சு பார்த்தா கண்ணுக்கு அழகாக இருக்குது. ஐநோ நான்வெஜ் சாப்பிட்றதுல பாதி பேர் என்ன மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது. காலையிலேயே பெரிய பஞ்சாயத்து என்னென்னா சிக்கனை நான் கழுவுறதா இல்லை அம்மா கழுவுறதா இருந்தால். எனக்கு இந்த நான்வெஜ்ஜாக பச்சையாக இருக்கச்சோ தொட்டு பார்க்குறது, மேரினேட் பண்ணி டேஸ்ட் பார்க்குறது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நான்வெஜ்ஜே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், போக போக பழகிக்கிறேன். ஆனால் இந்த ஹோல் ப்ராசஸில் பாதி கிரெடிட் என் அம்மாவுக்கு தான். சிக்கனை கழுவி தந்தது, மேரினேட் பண்ணது, டேஸ்ட் பார்த்தது எல்லாமே அவங்க தான். இந்த சிக்கன் டிக்கா மசாலாவை எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸு. நான் அழகாக நெய் போட்டு தோசை ஊற்றி அது கூட இதை வச்சு சாப்பிட்டேன். நான் பண்ண ஃபஸ்ட்டு சிக்கன் ரெசிபி டேஸ்ட் அல்ட்டியாக இருந்துச்சு. வேற என்ன, நான் ஹாப்பிப்பா.